உப்பு தண்ணியை ஊற்றினாலும் சப்ப தண்ணியை ஊற்றினாலும் முளைச்சி வர இளநிக்கு ருசி ஒன்று தான். அதுங்க குடும்பம்ண்டா புருஷனா இருக்கணும், பொண்டாட்டி பொண்டாட்டியா இருக்கணுங்க. இவ சொல்ற பேச்சே கேட்கறது இல்லைங்க. கச்சிதமாக இருக்க. பேச்சில் இருக்கிற பக்குவம் மற்ற விஷயத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமாங்க. விதை கரெக்டாக ஊனலைன்னா வேறு எப்படி பிடிக்கும்? உன் பேர் என்ன? மறந்துட்டனே. செந்தமிழுங்க. சரி, நீ என்ன பண்ணுற? ஈரோட்டுக்கு தேங்காயெல்லாம் ஏறிட்டுருக்கு. நீ அதெல்லாம் கொஞ்சம் பாரு. அதுக்குள்ள உன் பொஞ்சாதிக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லி வைக்கிறேன். போ. சரிங்க, போய் பாரு. அதுக்குள்ளே நான் சரி பண்ணி வைக்கிறேன். என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணி வைக்கிறேன். என்னம்மா நீ, என்ன பொண்ணுமா நீ? குடும்பம்னா 4 நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் அனுசரித்து தான் போகணும். என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் என்ன மாதிரி ஆளுகிட்ட கேட்க வேண்டியதானே? உனக்கு பணம் காசு வேணும்னாலோ பழக்க வழக்கம் வேணும்னாலோ என்ன மாதிரி பெரிய மனுஷனை அனுசரிச்சுக்கிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. பார்த்து குனிஞ்சு வா வா. என்ன நீ சின்ன பிள்ளையாட்ட சினிக்கிட்டு இருக்கிற? பெரிய மனுஷனா இருக்கல்ல, பார்த்து 10 விஷயம் நடந்துப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் புள்ள மணிமேகலையை விட்டுட்டு தூப்புலே கிடையா கிடக்கிறேன்னா எதுக்கு? எல்லாம் இதுக்கு தான். படிக்கிற பிள்ளைய பள்ளிக்கூடம் கொண்டு போய் விடாம அவருக்கு தோப்புல என்ன வேலையா? வயசு பிள்ளை ஒருத்திய வீட்டில் இருக்கிறான்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அப்பான்னு சும்மா பேருக்கு தான். உட்காந்த இடத்துலையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஏதாவது பதில் வருதா பாரு. அதான் தெரிஞ்சதாச்சே. உன்னை பத்த கவலை அவருக்கு என்னைக்கு இருந்துச்சு? இத பாருங்க, இது வரைக்கும் மணிமேகலை குழந்தை பிள்ளை. சரி சரி இல்லைங்களையே, அது நம்ம பிள்ளை தானே. இனிமேல் கூட்டிட்டு போகும்போதும் கூட்டிட்டு வரும்போதும் அவ பெரிய புள்ளன்றத ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கோங்க. அட போற வழி தானே, இதுக்கெல்லாம் போய் போற வழிதான். ஆனா போயிட்டு திரும்பி வரலன்னா அவளுக்கு ஆம்பளை புள்ளன்னா கொல்ல பிரியம். பெற்றுக்கிட்டது பொம்பளை புள்ளங்கிறதால அவள் கையால் வளர்ந்த ஆம்பளை வாரிசு நீங்கள் தான். அவள் விட்டுட்டு போன ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் நீங்கள் தான் கட்டி காத்து பார்த்துக்கிறீங்க. மணிமேகலையும் அவள் விட்டுட்டு போன சொத்து தான். எனக்கு அப்புறம் அவளை கட்டி காப்பாற்ற வேண்டியது நீங்கள் தான். என்ன யோசனை மாப்பிள்ள? உலகத்துல எவனும் யோக்கியம் கிடையாது. நம்ம பரம்பரையில 2 பொண்டாட்டிங்கிறது சர்வ சாதாரண விஷயம் மாப்பிள்ள. மீசைய முறுக்கிறது மட்டும் வீரம் இல்லை மாப்பிள்ள, மூளையும் முறுக்கணும். நீங்க இருக்கிறீங்கன்ற தைரியத்துல தான் நான் சந்தோஷமா இருக்கேன். நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சு. எம்பட்டு தைரியம் இருந்தா மணிமேகலை கட்டிக்கிறேன்னு சொல்லி என்கிட்டயே கேட்பேன். ஏய் பாரு, பொறுமையாரு, எல்லாம் சரியாயிரும். என்னையா பொறுமையா இருக்கிறது? அப்போ என்னை விட உங்க அக்கா புருஷன் தான் உனக்கு பெருசா போயிட்டான்ல? அப்ப என்னை விட உன் பொண்டாட்டி உனக்கு பெருசா போயிட்டான்ல? அப்படி இல்லைங்க மாமா, நானும் அவ்வளோ விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 5 வருஷமா குழந்தை இல்லைங்கிறது தவிர எங்களுக்குள்ள எந்த சந்தோஷத்துக்கும் குறையில்லை மாமா. அப்ப இருக்கிற சொத்துக்கெல்லாம் வாரிசு யாரு? ஒண்ணுமே இல்லாம எவனுக்கோ என் பொண்ணை கொடுக்கறத விட
உரிமையோட உங்களுக்கு ரெண்டாம் தாரமாக இருக்கிறது தான் அவளுக்கு பாதுகாப்புன்னு நான் நினைக்கிறேன். வாரிசுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பொஞ்சாதிக்கும் நாளைக்கு அவசியமான ஒன்று. பொம்பளைய அடித்து சொல்கிறத விட அணைச்சி சொல்லுங்க மாப்பிள்ள. எப்போ என்னை மீறி என் புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டாலோ அப்போவே அவள் செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். போனவளுக்காக நம்ம ஏன் சண்டை போடணும்? பிள்ளைங்க மேல பாசம் வைக்கிறது தப்பாயா? சதை இருக்கிற பக்கம்தாயா கத்தி பாயம். பெத்தவங்களோட ரத்தத்துக்கு இருக்கிற பவரை விட இலசுங்களோட சதைக்கு இருக்கிற பவர் அதிகம். உன்னைய நான் வெட்டி என்னைய நீ வெட்டி உடம்பையும் மனசையும் சீரழிச்சுக்கிறத விட ஓடி போனவங்களோட உறவை வெட்டிக்கிறது நல்லதுன்னு படுது. இருக்கிறத வச்சாவது சந்தோஷப்படு. நீங்க கிளம்புங்க மாப்பிள்ள. என்ன வெளியூர் பயணமா? தாராபுரத்தில் ஒரு 40 நாள் வேலை. அதான் கிளம்பிக்கிட்டு. எங்களால இனிமே இப்படியே இருக்க முடியாது. இளவு நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும். அப்புறமா நீ வா அல்லது போ. ஆமையா ஆமையா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கறதுல தான் உங்க அப்பாவுக்கு ஒரு தெம்பு, எனக்கு ஒரு ஆறுதல். வந்து எனக்கு இந்த கல்யாணம்